வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அப்புறம் ரஜினிகாந்த் இவர்களை பத்தி ஊர்வஷிட்ட கேட்டாங்க. ஊர்வஷி ரஜினிகாந்த் ஸ்டைலிஷ் ஆக்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அமலாட்ட கேட்டாங்க, ரஜினிகாந்த் இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. பட் கமல்ஹாசனை பத்தி கேட்கும் பொழுது நம்முடைய ஊர்வஷி சொன்னாங்க, கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகர் இனிமே கிடைக்கவே கிடைக்காது, அவரை யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த காலகட்டம், அதாவது 80கள், அந்த ஆரம்ப காலம் 70களுடைய இறுதி 80கள்லயே அவர் பல புதுமைகளை பண்ணவரு. ஸோ அவர் மாதிரி இன்னொரு கமல்ஹாசன் பிறந்து வந்தா கூட சாகர சங்கமம் மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. அவர் நடிப்புல பல புதுமைகளை புகுத்தினவர் அந்த காலகட்டத்திலேயே. இன்னோவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கைதியின் டைரி படத்துல அந்த அப்பா கேரக்டருக்கு அப்பாவே பிராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாரு. அதுவும் அந்த வீர சிவாஜி மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பயங்கரம், சான்ஸே கிடையாது. அதை பார்த்துட்டு இவர் மிரண்டு போய் சொன்னாரு செல்வராஜ், கேமராமேன், இப்ப நடிகரா இருக்கக்கூடிய செல்வராஜ், கைதியின் டைரி கிளைமேக்ஸ்ல அந்த லைட்டா எறும்பு கடிச்சா கூட நமக்கு தெரிஞ்சிடும் கேமரால, அப்படி உட்கார்ந்து இருப்பாரு மேல, கொஞ்சம் கூட மூச்சு விடாம. ஸோ அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு மேக்கப் போட்டு அந்த காலகட்டத்திலேயே அப்பவே அவர் மைக்கேல் வெஸ்மோர்ட்ட மேக்கப் கத்துக்கிட்டாரு. அதாவது கமல்ஹாசனா உருவாகணும்னா நீங்க எப்படின்னா, இப்ப டெண்டுல்கருக்கு நம்ம சொல்றோம்ல, நீங்க 15 வயசுல இந்தியா டீமுக்கு 40 வயசு 39 வயசு வரை விளையாண்டு பாரத் ரத்னா வாங்கிட்டு ரிட்டையர் ஆகணும்னா அது டெண்டுல்கரால தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. யார் வேணா ரன்னு கூட அடிக்கலாம், குறைச்சி அடிக்கலாம். பட் அந்த ஒரு கிரிக்கெட்டருக்கு முதல்ல பாரத் ரத்னா வாங்கினதுன்னா அது டெண்டுல்கர் தான். அந்த மாதிரி கமல்ஹாசனுக்கு நீங்க ஒரு கமல்ஹாசன் ஆகணும்னா நீ 4 வயசுல சினிமால நடிக்க வரணும். அதுக்கப்புறம் சண்முக அண்ணாச்சிட்ட போய் நாடகத்துல நடிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமா நடிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரம்னா மலையாளத்துல கண்ணும் கரலும்லாம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் டான்ஸ் அசிஸ்டண்டா வரணும். டான்ஸ் கொரியோகிராஃபர் நம்ம தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டா வரணும். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு சின்ன நான் அவன் இல்லை படத்துல ஒரு சின்ன ரோல், அந்த மாதிரி ஒரு ரோல். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே, நம்ம ஆர்சி சக்தியோட உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதி, அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே டயலாக்லாம் எழுதுனதுக்கு அதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்பு அந்தரங்கம் படம், அந்தரங்கம் கிடையாது, அரங்கேற்றத்துல நடிச்சு, அரங்கேற்றத்துல ஒரு சின்ன ரோல் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு போயிருக்காரு. அங்க போனா இதுக்கு வர சொல்லிட்டாங்க, நீ நடின்ட்டாங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க உன்னை நடிக்க தான் கூப்பிடுறாங்கன்னு. ஸோ அவர் அந்தரங்கத்துல நடிக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லன் ரோல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் கதாநாயகனாகி, அதுக்கப்புறம் உலக நாயகனாகி, அது எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது சாதாரண ஆள்களுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. நம்ம வேணு அரவிந்த் சீரியல் ஆக்டர், சினிமாலெல்லாம் நடிச்சிருக்காரு. அதுவும் கமல்ஹாசனோட எல்லாம் நடிச்சிருக்காரு. தீவிர கமல் ரசிகர் அவர் தன்னுடைய கெரியரை ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தான் ஆரம்பிச்சார். அவர் அமெரிக்கன் ரெமடிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதுல மெடிக்கல் ரெப்பா இருந்து ஏரியா மேனேஜர் ஆகி, அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் நல்லா இருந்ததுனால அவர் நடிக்கலாம் கூப்பிட்டு, அப்புறம் சீரியல் எல்லாம் நடிக்க அப்புறம் கமல் அந்த ஒரு நிமிடம் படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. இவருடைய அண்ணனா குமார்ங்கிற கேரக்டர் போலீஸா வருவாரு. ஸோ அப்படிலாம் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் டிராமாலெல்லாம் பின்னி பெடல் எடுத்தார். அலைகள் மாதிரி டிராமாலெல்லாம் வில்லனா நடிச்சு, அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவரால் நடக்கவே கஷ்டப்பட்டாரு. இப்போ ஓரளவு நடக்கிறாரு. அவர் நிறைய பேட்டியெல்லாம் எடுக்கிறாரு. நம்ம வேணு அரவிந்த் யூடியூப்ல அவருடைய சேனல்ல பேட்டியெல்லாம் எடுக்கிறாரு. நிறைய சினிமா பத்தி எல்லாம் பேசுறாரு, நல்ல நாலேஜபிளா. அவர் சமீபத்துல நம்ம வடிவுக்கரசி அவர்களை பேட்டி எடுத்திருந்தாரு. அந்த பேட்டி பார்த்தேன் ஃபுல்லா. அதுல உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிச்சதை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது கமல் எப்படின்னா, இவரை பொறுத்தவரையும் நம்ம வடிவுக்கரசி அவங்களுடைய பெரியப்பா ஏபி நாகராஜன், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருஞான மோடாம்பால்லாம் எடுத்த டைரக்டர். அவங்க பெரியப்பாங்கிறதுனால அவங்க சென்னை வந்துட்டாங்க. சினிமா கனெக்ஷன் அவங்களுக்கு இருந்தது. அவங்க கண்மணி பூங்கான்னு சொல்லி நம்ம தூர்தர்ஷன்ல ஒரு நிகழ்ச்சி, குழந்தைங்களுக்கு கதை சொல்றது, அது அப்புறம் அதுல காம்பைரரா இருந்திருக்காங்க. அப்ப பாரதி ராஜா முதல்ல கிழக்கே போகும் ரயில்ல கூப்பிட்டுருக்காரு, வேண்டான்ட்டாரு. அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள்ல கூப்பிட்ட உடனே போயிருக்காங்க. சிகப்பு ரோஜாக்கள்ல அந்த கமலோட அந்த இன்டர்வியூ, கமல் சார் இன்டர்வியூ பண்ணுவாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு. அந்த இன்டர்வியூ சீனு பாக்யராஜ் என்னமா டைலாக் எழுதியிருப்பாரு, அவங்க பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. அதான் கமல் தப்பா சொல்லுவாரு, அதுல மிஸ் சித்ராம்பாரு, சந்திராம்பாரு. அவங்க பேரு சித்ரா, சந்திரன் என் பேரு சித்ராம்பாங்க. அதுல டயலாக், 2 பேருக்குமான டயலாக பிரமாதமா பாக்யராஜ் எழுதியிருப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு எதுலன்னு கேட்பாங்க.
உடனே அவர் கேட்பார் எதுலன்ன உடனே அவங்க ஸ்டெனோ இது ஸ்டெனோ இன்டர்வியூம்பாங்க. அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன் பாரு. உடனே இவங்க டக்குன்னு அதிர்ச்சியா பார்ப்பாங்க. இல்ல நான் உங்களை வந்து ஸ்டெனோவா வச்சுக்கிறேன் அப்படின்ன உடனே டூ மச் அப்படிம்பாங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, டூ யூ ஸ்மோக்கும் பாரு. கமல் வந்து கேட்பாரு வடிவுக்கரசிட்ட, எஸ்ம்பாங்க. திஸ் இஸ் டூ மச்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி டைலாக். அப்புறம் ஜெயில ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு. ஜெயிலர் சொல்லுவாரு, இவர் வர்றேன் அப்படிம்பாரு. சார் இது ஜெயிலு, வரேன்னு சொல்லாதீங்க, போறேன்னு சொல்லுங்கம்பாங்க. இல்ல அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கும் வரேன் பாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல கமலுக்கும் ஸ்ரீதேவிக்கும் பயங்கரமா இருக்கும் டைலாக்லாம். பனியன் வேணும்னு என்ன பனியன் வேணும் அப்படின்ன உடனே கை வச்சது வேணுமா கை வைக்காது வேணுமா அப்படிம்பாங்க அவங்க. இவர் வந்து எனக்கு எப்போதுமே கை வைக்காதான் வேணும் பாரு. இந்த மாதிரி பிரமாதமான டைலாக் எழுதியிருப்பாரு. ஸோ வடிவுக்கரசி பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கமலே ஒரு படத்துல ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களை ஹீரோயினா நடிக்க வச்சாராம். தமிழ் சினிமால கெட்டப் அப்படின்னாலே அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அவர் போடாத கெட்டப்பே கிடையாது. ஒரே படத்திலேயே 10 கேரக்டரா நடிச்சிருக்காரு. குள்ள அப்பு கேரக்டர்ல ஆரம்பிச்சு, உயரமான கேரக்டர்ல ஆரம்பிச்சு, பாட்டி கேரக்டர்ல இருந்து, இந்தியன் தாத்தாலேருந்து, அவ்வை சண்முகிலேருந்து அவர் போடாத கேரக்டரே கிடையாது. ஸோ சூப்பர் சிங்கர்ல கேரக்டர் ரவுண்ட் அப்படின்னு வச்சாங்க. நான் எப்பொழுதுமே பார்த்திருக்கேன், எந்த உலகநாயகன் கமல்ஹாசன் பாடல்களை பாடி தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ நேற்றைக்கும் அந்த மாதிரி பார்த்தேன். நிக்கில் அப்படிங்கிற பையன் பாடினாரு. அவர் பாடினது வந்து நம்ம அவர்கள் படத்துல இருந்து ஜூனியர். ஸோ இந்த பாட்டை பத்தி ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, இது வந்து MS விஸ்வநாதன் மியூசிக், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள், கே பாலச்சந்தர் படம், அவர்கள் படம், கமல்ஹாசனுடைய 50வது படம். ஸோ இந்த கம்போசிங்ல கமல்ஹாசன் இருந்திருக்காரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதுல வந்து அதாவது பாலச்சந்தர் வந்து கமலுடைய திறமைகளை முழுமையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுல பாலச்சந்தருக்கு நிகர் பாலச்சந்தர் தான். ஏன்னா இப்ப கமல் இருக்காருன்னா அவரால் என்ன வேணா பண்ண முடியும். அதனால இந்த படத்துக்காக வென்ட்ரிலோகிசம் கத்துக்க வச்சாரு. அதாவது ஒரு பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு பொம்மைக்கும் பேசணும், அடுத்து கமலும் பேசணும். ஸோ அந்த மாதிரி அந்த வென்ட்ரிலோகிசம்ங்கிற அதை கத்துக்க வச்சாரு. ஜெமினி வாசன்ட்டா தான் இருந்தது அந்த பொம்மை. அந்த பொம்மையை வாங்கி அதை பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் அந்த படத்துல அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஜூனியர் பாட்லையும் அது வரும். எஸ்பிபி பிரமாதமா பாடியிருப்பாரு. ஜூனியருக்கும் பாடியிருப்பாரு, கமல்ஹாசனுக்கும் பாடியிருப்பாரு. நடுவுல சிரிச்சு சோகமா எல்லாமே. ஏன்னா அது வந்து ஒருதலை காதலை வெளிப்படுத்துற மாதிரி பாட்டு. சோ அந்த மாதிரி பாட்டு ஜூனியர் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட வரிகள் வரும். அதாவது இவருடைய காதல் வந்து ஒருதலை காதலா இருக்கு. அது வந்து எப்ப வந்து கனியுங்கிற மாதிரியான வரிகள். அப்ப என்னென்னமோ எழுதி பாக்குறாங்க, சரியா வரல. அப்ப கமல் தான் என்ன சொல்றாரு, வாட்டர் எவ்ரிவேர், நத்திங் டு ட்ரிங்க் அப்படின்னு. அந்த கடற்கரை தண்ணி வந்து உப்பா இருக்கும், கடல் தண்ணி. ஆனா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு, ஆனா குடிக்க முடியாது. அப்படிதான் இவரோட காதல் இருக்கு அப்படிங்கிற அதை இங்கிலீஷ்ல சொல்றாரு. வாட்டர் எவ்ரிவேர், நத்திங் டு ட்ரிங்க் அப்படின்னு ஒண்ணு. அப்ப அதுக்கு வந்து கண்ணதாசன் எழுதுறாரு, கடற்கரை தாகம் இவனது காதலடா அப்படின்னு எழுதுறாரு. பிரமாதமான அந்த வரி. அதை வந்து நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த பையன் பிரமாதமா பாடி அந்த கையில பொம்மையை வச்சுக்கிட்டு, அதாவது கெட்டப் ரவுண்டு, கெட்டப்பும் போடணும், பாட்டும் நல்லா பாடணும். 2 50-50 இருக்கணும். கெட்டப் மட்டும் நல்லா இருந்தாலும் அவார்டு கிடைக்காது, பாட்டு மட்டும் நல்லா பாடினாலும் அவார்டு கிடைக்காது. ரெண்டுமே பண்ணி, ஏன்னா கமல் பாட்டுனா தான் சேலஞ்ச் இருக்கும். முதல்ல கெட்டப், ரெண்டாவது பொம்மை, மூணாவது அந்த பொம்மைக்கும் பாடணும், இவரும் பாடணும். ரெண்டுமே பாடி சிறப்பா பண்ணாரு. சோ அப்ப கமல் பண்ண சேலஞ்சு இன்னைக்கும் வேற ஒரு கலைஞனுக்கு வந்து விருது வாங்கி கொடுக்குது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வந்திருக்காரு சூப்பர் சிங்கர்ல. டாப் 10ல ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட், டிக்கெட் ஃபினாலே கொடுத்துட்டாங்க. சோ கமலஹாசன் பாடல்கள் பாடினோம்னா நம்ம ஜெயிக்கலாம்.